மேலும் தொடர்ச்சியாக ஈ என்ற வரி வடிவம் வளர்ந்த விதத்தை பார்த்தோம். அதிலிருந்து இடைக்காலங்களில் மலையாளம், தெலுங்கு, இவை கிரந்தம் இது போன்றவை எல்லாமே இந்த இடைப்பட்ட காலங்களில் உருவானவை. பல மொழிகள் இந்த இடைப்பட்ட காலங்களில் உருவானதால் இங்கிருக்கும் எழுத்துக்களை அவ்வாறே பெற்றுக்கொண்டன. கடன் பெற்றால் பரவாயில்லை, திருடிவிட்டார்கள். திருடிவிட்டு தனி மொழி என்று எப்படி வரும்? திருடப்பட்ட மொழி என்று பெயர் வைத்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தேவநாகரி அவற்றின் வரி வடிவம் பாருங்கள், இந்தியின் வரி வடிவம். இவையும் இது போன்றே இருக்கும், தமிழில் இருப்பது போன்றே. எல்லாம் 1000 வருட திருட்டு களவாணிகள். மேலும் கிரந்தத்தில் பார்ப்போம், தெலுங்கு, இவையெல்லாம் இந்த வழிவடங்கள் எல்லாம் இங்கு இருக்கின்றன. ஒரியா, மலையாளம், சிங்களம் நல்லா பாருங்கள், ஓ போன்ற உள்ளன. இவை பழைய ஈ இதோ இருக்கின்றன.